இடத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பாவம் எப்படி முக்கியமான ஒரு 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 காரியமாக, பாவம் தேவனுக்கு பிடிக்காத காரியமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும், பாவம் ரொம்ப கொடியது. பாவம் உண்மை. நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம், இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு பாவமான்னு சொல்லி யோசிப்போம். ஏன் ஒரு பழத்தை சாப்பிட்டது பெரிய பாவமா அப்படி சொல்லி நம்ம யோசிக்கலாம். அதுக்கு பின்பாக தேவனுக்கு கீழ்ப்படியாமையில் இருக்கிறது, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. இதுக்குள்ளாக அநேக அர்த்தங்கள் இருந்தாலும், முதலாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னா, பாவம் செய்யப்படும் போது, ஒரு பாவம் குற்றம் ஏற்படும் போது, முதலாவது அந்த இடத்துல அதுக்கு நிவாரணமாக ஒரு பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாவங்கள் அதுக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு விலை இருக்கிறது. அந்த பாவத்துக்கு பெரிய ஒரு விலை இருக்கிறது. என்னன்னா, அதனால தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அதுக்கான இமீடியட்டாக சில ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறார். என்னென்னா, அவளோட கண்கள் திறக்கப்படுது, அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள். உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சில சாபங்களை கொடுக்கிறார். அது பின்பாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணமும் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. முதலாவது பாவம் உண்மை, இரண்டாவது பாவத்துக்கு கிரயம் செலுத்த வேண்டும், அதுக்கான ஒரு பெரிய தொகையை நாம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக பாவம் கர்த்தருக்கும் நமக்குமான உறவை துண்டிக்கிறது. பாவம் கர்த்தருக்கும் நமக்குமான உறவை துண்டிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம கூட ஒரு பாவம் செஞ்சிட்டோன்னா, கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த அன்பு, கர்த்தரோடு கூட வைத்திருக்கிற அந்த விசுவாசம் என்னன்னா குறைந்து போகிறத நாம் பார்க்கிறோம். பல சூழ்நிலையில் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு பாவம் நமக்குள்ளாக வந்த பிறகு, நம்ம கர்த்தருக்கு விரோதமாக நான் செயல்பட்டுட்டேன் அப்படி சொல்லி நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ளாக என்ன தோணுன்னா, ஐயோ கர்த்தருக்கு விரோதமாக செய்து விட்டேன், இனிமேல் கர்த்தரிடத்தில் நான் எப்படி ஜெபிப்பேன்? நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக நீங்கள் இருப்பீர்களானால், காலையில் எப்படி நான் ஆண்டவரை போய் தேடுவேன், எப்படி நான் அவர் சமூகத்தில் போய் காத்திருப்பேன், எப்படி நான் அப்பா இயேசுவேன்னு சொல்லி நான் அழைக்க முடியும்னு சொல்லி நம்ம யோசிப்பது உண்டு. ஸோ எப்போல்லாம் நம்ம பாவம் செய்கிறோமோ, நமக்குள்ளாக கர்த்தருக்கும் நமக்கும் உண்டான ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது பாவம். ஹல்லேலூயா. ஆமென். நான்காவதாக நல்லா கவனிங்க, கர்த்தர் பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். ஆமென். கர்த்தர் பாவங்களை பொறுத்து கொள்ள மாட்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவள் பாவம் செய்துட்டாங்க, உடனடியாக கர்த்தர் அதற்கான தண்டனையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது. நம்ம எப்போல்லாம் ஒரு பாவம் செய்கிறோமோ அதுக்கான தண்டனை இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே ஐந்தாவதாக, மனுஷன் தன்னைத்தாமே இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. இது நல்லா கவனிங்க, மனுஷன் தன்னைத்தானே பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, இவள் அந்த கனியை சாப்பிட்ட உடனே இவள் கண்கள் திறக்கப்படுகிறது. உடனே என்ன பண்ணுறாங்க, இலையை எடுத்து இவர்களே உடுப்பை உடுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஆண்டவர் பார்க்கிறார், இந்த உடுப்பு இந்த பாவத்துக்கு நிவாரணமாக இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மிருகத்தை கொன்று அதோட தோலை எடுத்து இவர்களுக்கு ஆண்டவர் உடுத்துகிறார். மனுஷன் தன்னைத்தானே பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்ள முடியாது. இன்றைக்கு கூட நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டிங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளாக இருக்கும். ஒன்று நீங்கள் திருத்தி கொள்ளலாம், ஆனால் அதுலேருந்து நிவாரணம் கிடையாது, அதுலேருந்து விடுதலை உங்களுக்கு கிடையாது. நம்ம கூட கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக ஒரு சில பாவங்களை செய்துட்டாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டிராஃபிக் ரூல் இருக்குது, அந்த ரூலை நீங்கள் மீறின உடனே அங்கே இருக்கிற போலீஸ்காரோ அல்லது இப்போ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, சில நாட்கள் கழித்து உங்களுக்கு ஒரு பில்லு வீட்டுக்கு வரும். அதில் என்னென்னா, நீங்கள் இந்த டிராஃபிக் லைனை நீங்கள் தாண்டி போயிட்டீங்க, அதுக்காக இந்த பனிஷ்மெண்ட்டாக இந்த தொகையை நீங்கள் கட்டி ஆகணும். இதற்காக ஒரு ஃபீஸ் நாங்கள் வச்சுருக்கோம், இதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நீங்கள் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அதுக்காக நீங்கள் ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். அப்போது அந்த கிரயத்தை செலுத்துறவனை தான் கவர்மெண்ட் என்ன பண்ணால், ஓகே இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி அவர்கள் அதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார்கள். இது சிம்பிளாக சொல்லப்படுது. இது போல் அநேக பாவங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான தண்டனைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கொலை செஞ்சுட்டோன்னா அதுக்கான தண்டனை பெருசு. அதுக்காக கோர்ட்டுக்கு போகணும், வாதாடணும், கடைசியாக தீர்ப்பு கூறப்பட்ட பிறகு அதுக்காக தண்டனை இருக்குது. அல்லதான் சில நேரத்தில் நமக்கே மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனை காலம் முடித்த பின்பு தான் நாம் விடுவிக்கப்படுகிறோம். அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்முடைய பாவங்களை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆமென். இங்கே பாருங்கள், ஆறாவது, இந்த பாவங்களுக்கு கர்த்தரிடத்தில் மாத்திரமே அதுக்கான
வழி உண்டு, அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கான சொல்யூஷன் உண்டு. கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நம்ம பாவங்களை அதில் நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் அதுக்கான மருந்து உண்டு, அதுக்கான விடுதலை உண்டு, அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். 7ஆவதாக, ஒரு பாவம் செய்யப்படும் போது அதற்காக ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு மாற்று பலி கொடுக்கப்பட வேண்டும். அதனால தான் இவங்க பாவம் செய்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கே ஒரு மிருகத்தை கொன்று, இவரோட பாவத்துக்கு பதிலாக ஒரு மிருகத்தை கொன்று அதோட தோலை எடுத்து இவர்களுக்கு உடையாய் கொடுக்கிறார். அப்போது ஒரு மாற்று பலி அல்லது தண்டனை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும்போது அதற்காக இப்போது நம்ம ரொம்ப கிஃப்டடான ஆட்கள், ரொம்ப கிருபை பெற்றவர்கள், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அவர்கள் பாவம் செய்கிறார்களோ உடனே என்ன பண்ணுறாங்க, அதற்காக ஒரு பலியை செலுத்துகிறாங்க. பலியை செலுத்துகிற உடனே அதுலேருந்து விடுதலை கொஞ்ச நேரம், அது பின்பாக இன்னொரு பாவம் செஞ்சால் திருப்பி மறுபடியும் பலி. ஆனால் இன்றைக்கு நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்து நமக்காக முழு கிரயத்தையும் செலுத்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முழு கிரயத்தையும் செலுத்தி விட்டார். இந்த கிறிஸ்துவமே எதில் நம்பி இருக்குன்னா, இந்த பலியில் கிறிஸ்துவம் இருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதற்காக ஒரு பலி செலுத்தப்பட்டபடியினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையாக இருக்கிறோம். நம்முடைய கைகள் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு விடுதலையாகி தேவனை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இரண்டிலும் பலி ரொம்ப முக்கியம். ஆமென். ரெண்டுத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பலி. ஸோ கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தொங்கினார். ஆனால் இந்த பாவம் என்றைக்கு அந்த இடத்துல துவங்கினதோ, ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தொடங்கினதோ, அன்றையிலிருந்து இது ஒரு பெரிய ப்ராசஸாக மாறி ஆண்டவர் ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு காரியங்களை இந்த சாக்ரிஃபைஸை குறித்து, பலிகளை குறித்து நமக்கு விளக்கத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பாக காயின் ஆபேலுக்கு பின்பாக நோவா பலி செலுத்துகிறார், யோபு பலி செலுத்துகிறார். ஏன் யோபு நான் முன்னாடி கொண்டு வரேன்னா, ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் யோபு. நம்ம பைபிளை பார்க்கும்போது பின்னாடி வருது. ஆனால் யோபோட வாழ்க்கையை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆபிரகாமுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஓகே, ஸோ நோவா பலி செலுத்தினார், யோபு பலி செலுத்தினார், ஆபிரகாம் பலி செலுத்தினார், ஈசாக்கு பலி செலுத்தினார், யாக்கோபு பலி செலுத்தினார். பின்பாக அநேக பலிகள் செலுத்தப்படுகிறது. யாத்ராகமத்தில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வருகிறது. என்ன ஸோ யாத்ராமில் ஒரு சிஸ்டம், ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஏற்படுத்தப்படுகிறது. அது பின்பாக லேவியராகமத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஆண்டவர் சொல்கிறார். இப்படி தான் பலி செலுத்தணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, பலி என்பது இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி அநேக அதுக்கான ஒரு ஃபார்முலாவை ஆண்டவர் கொடுக்குறார். இப்போது என்னென்னலாம் வேதாமத்தில் இந்த ஆதாம் ஏவாளுக்கு பின்பாக இந்த பலியை குறித்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நிதானமாக சில காரியங்களை நான் ஒவ்வொரு வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி நாம் தெளிவாக பார்ப்போம். ஆதாம் ஏவாளுக்கு பின்பாக அவளுக்கு பிறந்த 2 குழந்தைகள் காயின், ஆபேல். இங்கே இவள் செலுத்தின பலிகளை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இதுக்கு பின்பாக இருக்கிற சத்தியத்தை இந்த இடத்துல நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் போனாலும், ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் தனக்கு எது பலியாய் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் டிசைட் பண்ணுகிறார். கர்த்தர், நல்லா கவனிங்க, கர்த்தர் தனக்கு வேண்டியதை கர்த்தர் தாமே முடிவெடுக்கிறார். இதுதான் எனக்கு வேண்டும், இது வேண்டாம். மனுஷன் நம்ம என்ன பல சூழ்நிலையில் இதுதான் கர்த்தருக்கு பிரியம் சொல்லி நம்ம செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானது ஒன்று உண்டு. அதான் நம்ம பாடுறோம்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. கர்த்தருக்கு பிரியமானதுன்னு ஒன்று இருக்குது. மனுஷனுக்கு பிரியமானது பலது இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது ஒன்று. அதை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பலி என்பது கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்துவது.
நீங்களும் நானும் டிசைட் பண்ணி இப்படி தான் நான் வாழ்வேன், இது கர்த்தர் இதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிடித்ததை நாம் செய்ய வேண்டும். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், நிலத்தின் கனிகளை காயின் கொண்டு வந்தது நிலத்தின் கனிகளை, ஆனால் ஆபேல் கொண்டு வந்தது தலையீற்றிலும் அவைகள் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். தலையீற்றிலும் 4ஆம் வசனம், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்கே சில காரியங்கள் நமக்கு புரியாமல் போகிறோம். ஏன் காயுடன் தானே பலி எடுத்த காணிக்கைகளை கொண்டு வந்தான், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தான். ஏன் ஆபேலோட பலியை மாத்திரம் தேவன் அங்கீகரித்தார்? இங்கே கர்த்தருக்கு ஒரு வல்லமை இருக்குது, எது வேணும் எது வேணான்னு சொல்வதுக்கு அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. இரண்டாவது, மனுஷன் பலதை தீர்மானிக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பிடித்ததை நாம் கொடுக்கணும். கர்த்தர் என்ன நேசிக்கிறாரோ அதை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது, ஆபேலும் காயினும் செலுத்தின அந்த காணிக்கையிலிருந்து, அந்த பலியிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னன்னா, God decide what he wants. கர்த்தர் தமக்கு எது வேண்டும் என்று சொல்லி தாம் முடிவு செய்வார். ஹல்லேலூயா. இங்கே இரண்டாவதாக நோவா பலி செலுத்துகிறார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆமென். இங்க முதலாவது கர்த்தர் தம் பலிகளை முடிவு செய்கிறார். இரண்டாவது, அது கர்த்தருடைய மகிமைக்காக செய்யப்படுகிறது, கர்த்தரை பிரியப்படுத்தத்தக்கதாக செயல்படுகிறது. இங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்னா நோவா, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும், நல்லா கவனிங்க, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான். 21ஆம் வசனம் முக்கியமான வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகத்தோட உடலோ மாம்சமோ, இல்லை நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கோம், இந்த செமெண்ட்ரிலாம் போனோன்னா இங்கே சில குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சரீரத்தை எரித்து சாம்பல் ஆக்கிடுவாங்க மரித்த பின்பு. அப்போது நீங்கள் அந்த பக்கமாக நீங்கள் போனாலே அந்த நாத்தம் வந்து கொடிய நாத்தம், பெணம் எறிகிற நாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிருகத்தின் சரீரமாக இருந்தாலும் சரி, மனுஷனோட சரீரமாக இருந்தாலும் சரி, அந்த நாற்றம் வந்து ரொம்ப நல்ல வாசனைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப கடினமான ஒரு ஸ்மெல் அது. அதை வந்து யாருமே பிரியப்பட மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இது நமக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி இல்லை, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். நமக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கலாம், அந்த நாத்தம் வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்கலாம், நல்ல குட் ஸ்மெல்லாக நல்ல ஒரு அரோமாவாக அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதன் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22-23 நீங்கள் வாசிக்கும்போது, மத்தேயு 16:22-23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்க பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, இது வந்து ரொம்ப கொடியமான காரியம் சொல்லி இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். யாரு? பேதுரு இயேசு சாமியை கடிந்து கொள்ள தொடங்கின உடனே அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்போ நம்மளோட யோசனைப்படி தேவன் யோசிப்பது கிடையாது, நம்மளுடைய திட்டத்தின்படி அவர் யோசிப்பது கிடையாது. அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு செட் பண்ணுகிறார். அதன்படி தான் நீங்களும் நானும் நடக்கணும். பலி என்பது ஒரு முறைமைப்படி நடக்க வேண்டும். சும்மா எடுத்ததெல்லாம் செஞ்சிட முடியாது. கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். நமக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த அரோமா, அந்த ஸ்மெல் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா.
மீன் நம்ம யோசிக்கிறோம், பேதுரு யோசித்த, ஆண்டவரே இந்த சிலுவை உமக்கு அது செட் ஆகாது ஆண்டவரே, அது ரொம்ப மோசமானது, வேண்டாம் ஆண்டவரே, அதுக்குள்ளே போகாதீங்க, அதை எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படி சொன்னவனை கர்த்தர் சொல்ல, பின்னாக போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே. சிலருக்கு உங்களோட கூட இருக்கவங்க கூட சொல்லலாம், இதுதான் நல்லது, இதெல்லாம் சூப்பர், இப்படிலாம் நம்ம வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நேர்த்தியாக சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதன்படி நடக்கும்போது தான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் போய் மற்றவங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது, இப்படி தான் நீ செஞ்சாகணும், இப்படி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நான் இது போல் நடக்கிறேன், நீங்களும் இது போல் நடந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லவே முடியாது. கர்த்தர் தனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின் படி நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேதுரு யோசிச்சார், ஆண்டவரே இது வேண்டாம் ஆண்டவரே. பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார், ஆண்டவரே இது உங்களுக்கு வேண்டாம், இந்த சிலுவை வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னாக போ சாத்தானே. உங்களோட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருக்கு சித்தமில்லாத, உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்கள் இருதயத்தில் தெரியும், உங்களுக்கு ஆண்டவர் சில திட்டங்களை கொடுத்திருக்கிறார், சில பாதைகளை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நீங்கள் நடக்கும்போது தான் நீங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற பிள்ளையாக இருப்பீங்க, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. மற்றவங்க சொல்கிறதபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா மற்றவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க உங்களை ஆளுகை செய்கிறாங்க, மற்றவங்க உங்களை வழி நடத்துகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இங்கே பாருங்கள், முதலாவது நான் என்ன சொன்னேன், ஆதாம் காயின் ஏபேலை பற்றி. கர்த்தர் தனக்கு எது வேண்டும் சொல்லி அவர் டிசைட் பண்ணுகிறார். ஆமென். இரண்டாவதாக, இது நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இல்லை, நம்முடைய சந்தோஷத்துக்காக இது செய்கிறது கிடையாது. பலி என்பது கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நான் யோபு குறித்து சொல்லியிருந்தேன். யோபு 1:5 யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்த அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவான். அப்போ பலி எதுக்கு செலுத்தப்படுகிறது என்றால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஃபார் அவர் பியூரிஃபிகேஷன். பலி எதுக்கு செலுத்தப்படுகிறதா? நம்முடைய பரிசுத்தத்திற்காக. இதுவரை 3 காரியங்கள் நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, கர்த்தர் டிசைட் பண்ணுவார். இரண்டாவது, நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இல்லை, நம்முடைய சந்தோஷத்துக்காக நாம் செய்வது கிடையாது, கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும்படியாக. மூன்றாவது, இந்த பலியில் என்ன நடக்குதுன்னா நம்மை சுத்தம் செய்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இங்கே தங்களுடைய குமாரர் ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்திருப்பாங்கன்னு சொல்லி யோபு ஒவ்வொரு முறையும் பலியிடும் போதெல்லாம், என் பிள்ளைகளை சுத்திகரிங்க ஆண்டவரே, இந்த பலி என்னோட பிள்ளைகளுக்காக நான் பலி கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு முன்பாக பலி செலுத்தினார். ஹல்லேலூயா. இங்கே நான்காவதாக, நாம் ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் பலி செலுத்துகிறார். இங்கே ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறார், ஒரே பேரான குமாரன், உனக்கு கொடுத்த ஒரே வாரிசு, என்ன பண்ணுற, அந்த அவனை பலியாக எனக்கு செலுத்துன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 2 பேரும் போகிறாங்க, கட்டையை அடுக்கிறாங்க, மலை மேலே கட்டி ஈசாக்கை பலியாக கொடுப்பதுக்காக கையை காலை கட்டி அந்த கட்டைகள் மேலே அடுக்கி அந்த கத்தியை ஓங்கும்போது அப்போது தூதனானவன் சொல்லுகிறான், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பாவத்துக்காக இங்கே மாற்று பலி கொடுக்கப்படுகிறது. அப்போது நம்முடைய பாவத்துக்காக இன்னொன்று பலியாக செலுத்தப்படலாம். மாற்று பலி இங்கே உண்டாக்கப்படுகிறது. ஈசாக்காக அங்கே முள்ளில் சிக்குண்ட ஒரு கடா இருக்கிறது. அதை ஆண்டவர் காண்பிக்கிறார் ஆபிரகாம் கண்களுக்கு. அந்த ஆடை கொண்டு வந்து அங்கே பலி கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா மாற்று பலி. இந்த மாற்று பலியாய் மாறினவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மாற்று பலியாய் மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1:29 நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு சாமி நம்முடைய பாவங்களுக்காக பலியாய் மாறுகிறார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற முடிக்கிற, இதுக்கப்புறம் பலி கொடுக்கப்பட வேண்டாம், இதுக்கப்புறம் நீங்கள் போய் கோயிலில் நின்று புறாவையோ ஆடுகையோ மாட்டையோ பலி கொடுக்க வேண்டாம், ஒரே பலியாக சர்வாங்க தகன பலியாக இயேசு சாமி மாறுகிறார். அல்லேலூயா, ஆமென். 5வதாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாத்ராகம்ல நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த இடத்துல சில ஆர்கனைஸ்டு திங்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கூடனா யாத்ராகமில் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இடத்துல இயேசு சாமியோட இரத்தத்தின் வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஐ மீன் தேர்ஸ் அ பவர் இன் த பிளட். ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்குது. அதனால தான் நம்ம இன்னி கூட சொல்லி ஜெபிக்கிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பாருங்கள், ஆபேல் முதல் இந்த பலிகள் அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆட் பண்ணிக்கிட்டே வரார். இப்படிலாம் நீ செய்யணும், இப்படிலாம் நீ செய்யணும், இந்த முறைப்படி செய், இந்த காரியத்தை செய் அப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இடத்துல அந்த இரத்தத்தை நிலைக்கால்களை நீங்கள் பூசும் போது, அந்த கதவுகளில் வாசல்களில் நீங்கள் தெளிக்கும் போது, நான் அதை பார்த்து கடந்து போவேன்னு சொல்லி, உன் பாவத்தை பாராமல் நான் கடந்து செல்வேன், உன் குடும்பத்தை நான் தண்டிக்காமல் கடந்து செல்வேன், உன் குடும்பத்தில் இருக்கிற வாதை, இந்த உனக்கு விரோதமாக இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற சாபங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள் வராமல் நான் கடந்து செல்வேன். எகிப்து மேலே முழுவதுமாக இந்த வாதை வருகிறது. ஆனால் இஸ்ரவேலர்கள் அந்த இரத்தத்தை பூசினபடியினாலே அந்த வாதை அவளோட வீட்டுக்குள்ளே வரலை. அப்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரத்தத்தை விசுவாசிக்க, எந்த ரத்தத்தைனா இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது பாருங்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை உங்கள் மேலே வருகிறது. இன்னொரு பகுதியும் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும், நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. நம்மளோட அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கும். இந்த வேளையில் உங்களோட இருதயத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படணும்னா நல்லா கவனிங்க. உங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை நீங்கள் விசுவாசித்து, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போதே அந்த ரத்தம் உங்களுடைய குடும்பத்தையும் சரி, உங்களுடைய உள்ளத்தையும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் அந்த ரத்தம் கிருபையாய் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பாவங்களை நீங்கள் அதிலிருந்து வெளியே வரலாம். ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெபிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பாவங்களுக்காக இயேசுவே என்னை கழுவுங்கன்னு சொல்லும்போது தான் அந்த பாவங்கள் ஒவ்வொரு மனுஷனோட வாயிலிருந்து அறிக்கை செய்யப்படுகிற வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு மனுஷனையும் சுத்திகரிக்கிறது. குடும்பமாக சுத்திகரிக்க முடியாது. இந்த இடத்துல நம்ம அந்த வீட்டுக்குள்ளாக வராமல் இருக்கிறது. இன்றைக்கு புதிய ஏற்பாடில் நம்ம எது வாசிக்கிறோன்னா, ஒவ்வொரு சரீரமும் ஒரு வீடாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு சரீரத்திலும் இந்த ரத்தம் பூசப்பட வேண்டும். ஒவ்வொரு சரீரத்திலும் பூசப்படணும். குடும்பமாக நீங்கள் இந்த ஆண்டவரே என் குடும்பத்தை முழுமையாக நீங்கள் ரசித்துக் கொள்ளுங்கன்னா அது நடக்காது. ஒரு டாக்டர் இருக்கார், அந்த குடும்பத்தை எப்படி சொன்னால் டாக்டர் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. அப்பா டாக்டர்னா டாக்டர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு இவர் யாருன்னா இவர் டாக்டரோட பையன், ஆனால் இவர் டாக்டர் கிடையாது. இவர் இன்ஜினியர் ஆனால் இவர் இன்ஜினியரோட பையன், ஆனால் இவர் இன்ஜினியர் கிடையாது. புரியுதுங்களா? அந்த படிப்பை படித்தாதான் அவங்க டாக்டர் ஆக முடியும், அந்த படிப்பை படித்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும். இல்லை அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்பா கூட சேர்ந்து உழைச்சி அந்த காரியங்கள்லாம் கற்றுக்கிட்டா இன்ஜினியர் ஆகிடலாம். ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு சர்டிஃபிகேட் முக்கியம். அல்லேலூயா. ஸோ அதே மாதிரி தான் கிறிஸ்து உங்கள் குடும்பத்துக்குள்ளாக ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படலாம். முழு குடும்பத்தை ரட்சிக்கப்பட வைக்க முடியாது. அதுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இன்றைக்கு பல குடும்பத்துக்குள்ளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுக்காக ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபிக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை மாறும். ஆனால் அவர் ஜெபிக்கும் போது தான் அந்த பாவம் முற்றிலுமாய் அகன்று போகும். ஆமென், ஆமென். 5வதாக லேவியராகமம் 10ஆம் வசனம்
5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படி லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். என்னன்னா, ஒரு வெள்ளாட்டுக்கடா, அந்த வெள்ளாட்டு கடா தலையின் மேலே இவள் கை வைத்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளாட்டு கடா தேசத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து செல்லும். இதான் நம்ம வாசிக்கிறோம். 22ஆம் வசனம் 16-22. அந்த வெள்ளாட்டு கடா அவளுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லா தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். அப்போ ஒரு ஆட்டுக்கடா மேலே தேசத்தோட பாவத்தை எல்லாம் சுமக்க முடியும். அதனால தான் நம்ம யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கொண்டார். தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன், அவன் கெட்டு போகாமல். இவர் ஒருவர் நித்திய பலியாய் மாறுவார், இவர் ஜீவ பலியாய் மாறுவார். இவரால் எல்லாரோடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இயேசு எப்படி சர்வாங்க தகன பலியாய் மாறுகிறார். இயேசு எல்லாம் இப்போ நான் வாசித்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் காண்பித்த எல்லாவற்றையும் இயேசுக்குள்ளா இத்தனை வல்லமைகளும் தங்கியிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 6 நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட முடியாது, கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டணும். நான் சொன்ன எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன, முதலாவது காயின் ஆபேலோட பலி என்னன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து பலியாய் மாறுவார் என்று சொல்லி தீர்மானித்தது தேவன். அல்லேலூயா, ஆமென். டிசைட் பண்ணது அவர் தான். இரண்டாவதாக நான் சொன்னேன், நோவாவோட பலியிலிருந்து நாம் காண்பித்தோம். இது நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்முடைய உள்ளத்தின் ஆசைகளுக்காக இயேசுசாமி பலியாய் மாறவில்லை. கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பலியாய் மாறுகிறார். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, அவர் பரிசுத்தமுள்ளவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். நான்காவது, அவர் மாற்று பலி, நம்முடைய பாவங்களுக்காக மாற்று பலியாய் மாறினவர் இயேசு கிறிஸ்து. ஐந்தாவது, அவர் இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆறாவது, என்ன, உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நான் சொல்ல எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இத்தனை வல்லமைகள் தங்கியிருக்கிறா, இத்தனை ஒழுங்குமுறைகள் இருக்கிறதா, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பலி என்பது கர்த்தர் நமக்காய் நியமிக்கப்பட்ட ஒரு பலியாய் மாறுகிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பலியா தொங்கும்போது பாருங்க, அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு, அவருடைய சதையில் வல்லமை உண்டு, அவருடைய காயங்களில் வல்லமை உண்டு. வேதாமத்தில் சொல்லியிருந்த எல்லா திட்டங்களும், எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா ப்ராஃபஸியும், தீர்க்க தரிசனங்களும் இயேசுவோட இந்த சிலுவை பாடுகளில் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே அந்த மரணத்தில் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவர். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையின் மூலமாய் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையின் மூலமாய் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து தன் மரணத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறார். அப்போது நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையாய் மாறினவர் தான் இயேசு கிறிஸ்து. இது ஒரு டீச்சிங் தான். நாளைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எது பலியாக செலுத்தப்பட வேண்டும், ஆண்டவர் எது நம்மக்கிட்ட பலியாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அதை சொல்லி நம் நாளை தினத்தில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பல கேள்விகள் நமக்கு பதிலாக கிடைக்காம இருக்குது. உதாரணம் சொன்னேன்னா, ஒரு மிருகம் மனுஷனோட ஸ்தானத்துக்கு வர முடியுமா? மனுஷன் செஞ்ச பாவங்களை மிருகம் சுமந்து தீர்க்க முடியுமான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த கேள்வி நமக்கு உண்டு. இரண்டாவது, ஒரு ரத்தம் அனிமலோட மிருகத்தின் ரத்தமோ அல்லது மிருகத்தை அந்த தேசத்தோட பாவத்தை எப்படி சுமந்து தீர்க்க முடியும்? மனுஷன் செஞ்ச அத்தனை அக்கிரமங்களும் ஒரு ஆட்டுக்கடா எப்படி சுமந்து தீர்க்க முடியும்? எப்படி? பழைய ஏற்பாட்டில் இந்த கேள்விகள்லாம் உண்டு. ஐ மீன்,
ஆனால் ஏன் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் மாறி மாறி செய்ய சொல்லுகிறார்? ஒவ்வொரு முறையும் யோபு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாம் அடிக்கடி செய்கிறார், ஒவ்வொருவரும் அடிக்கடி பலி கொடுக்குறாங்க. ஏன் இதை செஞ்சுட்டே இருக்காங்க? இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக மாறினவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் மனுஷனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த தெய்வம், பாவமே பாராத சுத்த கண்ணன் நமக்காக பலியாய் மாறுகிறார். அப்போது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷங்களோட இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு சாமி சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் பார்த்து விசுவாசிக்கிற, இதை பார்க்காம சில ஜனங்கள் விசுவாசிப்பாங்க, அவர்கள் உங்களிலும் பாக்கியவான்கள்னு சொன்னார். அதை காட்டிலும் நான் இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனுஷனை காட்டிலும் இயேசுவின் மரணத்துக்கு பின்பாக உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக வாழ்கிற நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னென்றால், அந்த பழைய ஏற்பாட்டில் அவர் செய்த பாவங்களுக்கு பலியானது மிருகம், ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக பலியானவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்மளை புதிதாக்கி கொள்வதற்காக தேவன் பலியாய் மாறினார், இயேசு கிறிஸ்து பலியாய் மாறினார். எத்தனை கொடிய பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இயேசு சாமி இந்த நிமிடத்தில் உங்களை மன்னிக்க வல்லமை உண்டு. ஏனென்றால் அவர் எல்லா கிரயத்தையும் அவர் செலுத்தி விட்டார். அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார், எல்லாவற்றிலும் செய்து முடித்தார். நீங்கள் இன்றைக்கி செய்த பாவமாக இருந்தாலும் சரி, இன்னும் 10 வருஷம் செய்த பாவமாக கழித்து செய்கிற பாவமாக இருந்தாலும் சரி, அவர் அதற்காய் கிரயம் செலுத்தி விட்டார். ஆமென். நல்லா கவனிங்க, உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பலியாய் மாறினார். ஆனால் அந்த பலி எப்படி மாற்றப்படுதுன்னா, அவர் எப்படி பலியாய் மாறினார்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த, பழைய ஏற்பாட்டில் சொல்லிக் கொடுத்த எல்லா முறைமையின்படியும் அவர் அதற்கு தகுதியானவர். ஏதோ ரோட்டில் போகிற மனுஷனை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சல், அதுக்காக நியமிக்கப்பட்டவர், அந்த காரியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர். இத்தனை பாடுகள் நான் ஏற்று சுமந்து தீர்ப்பேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை, அந்த 33 ஆண்டு வாழ்க்கையை ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து எல்லோருக்கும் காண்பித்து, நான் பரிசுத்த மனுஷனாய் வாழுகிறேன், பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு புரியும்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை எக்ஸாம்பிளாக நமக்கு செட் பண்ணி வைத்திருக்கிறார். அதன்படி வாழணும், அவரை போல வாழணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலும் பலத்தமான காரியங்களை நீங்கள் செய்வீங்க சொல்லி அந்த ஒரு பெரிய வல்லமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அது எப்படி அந்த வல்லமையோடு நாம் வாழ முடியும்னா, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ளும்போது நம்ம பார்த்திங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம்னா, எத்தனை பேரை சுகப்படுத்துறதுக்கு நமக்கு வல்லமை உண்டு, எத்தனை பேரை பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லமை கிடையாது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், டீச் பண்ணலாம், வழி நடத்தலாம். அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். முயற்சி செஞ்சு ஒரே ஒரு காரியத்தை நம்ம எல்லோரும் இணைந்து செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அதனால தான் இந்த ஒரிசா மாநிலத்தில் நாங்கள் செய்ய போகிற அந்த திட்டங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கேட்குற மாதிரி அங்கே ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்து அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மிஷினரி என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, பிரதர், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சில் 100 பேர் வந்தால் அது ஓகே, ஆசீர்வாதம். ஆனால் வட இந்தியாவில் ஒரு சர்ச்சில் ஒருத்தர் வந்தால் உங்கள் ஊரில் 100 பேர் வருவதுக்கு சமானம். ஒரு ஆத்மாவை வழி நடத்து அவ்வளவு கடினமான ஒரு காரியம். அதனால் எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு மிஷினரி என்னோட கூட பேசினார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே நாங்கள் போய் அந்த இடத்துல ஒரு 200 பேர் 250 பேரை கிராமங்கள்லேருந்து வரவழைக்கணும்னா பெரிய ஒரு டாஸ்க், பெரிய ஒரு முயற்சி. இது எல்லாராலையும் செய்திட முடியாது. அங்கே இருக்கிற அந்த மிஷினரிகளோட உதவி மூலமாக நாம் செய்ய முடியும். அங்கே இருக்க மனுஷங்களோட தயவுனால நம்ம செய்ய முடியும். கர்த்தர் அவங்க உள்ளத்தில் பேசணும், இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்யணும். அதோடு கூடனா இங்கே நீங்கள் ஒரு கான்சர்ட் நடக்குதுன்னா பல ஆயிரம் பல லட்சங்களை செலவு பண்ணி அந்த கான்சர்ட் நடத்துகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன காஸ்பல் மீட்டிங் நடத்துறது அவ்வளோ முக்கியமான தேவை. இங்கே நம்முடைய சந்தோஷத்துக்காக வர்ஷிப் கான்சர்ட் பார்க்குறோம், லைட்ஸை போட்டு சவுண்டை போட்டு என்னென்னமோ நடத்துகிறாங்க, பல லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த கிராமத்தில் ஒரு 100 பேரை கூட்டி ஒரு மீட்டிங் நடத்தினா அது அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும், அவ்வளவும் அறுவடையாய் மாறும். அப்போ அறுவடையாய் மாறணும்னா அதுக்காக நம்ம விதைக்கணும்.
இங்கே 100 ரூபா 1000 ரூபா டிக்கெட்லாம் வைக்கிறாங்க. நீங்களும் ஈஸியாக போய் அதில் செலவு செய்து அந்த கான்செர்ட்டில் பங்கு பெறணும் சொல்லி போகிறீங்க. தயவு கூர்ந்து இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்க. கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுனா இந்த ஊழியத்தில் விதைங்க. நீங்கள் விதைக்கிற பணங்கள் எல்லாம் அங்கே அறுவடையாய் மாறும். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார்னா தயவு செய்து விதைங்க, யோசிக்காதீங்க, விதைங்க. இதோட அறுவடையை நாங்கள் அதை ப்ரூஃப் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறோம். கர்த்தர் எப்படி மகத்துவமான காரியங்களை அந்த பகுதியில் செய்கிறார் என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தோடு கூட நம்ம இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளைக்கு இதோட தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அது இன்னும் வல்லமையாக ஆண்டவர் நமக்கு பேசுவார். இந்த வேளையில் உங்கள் உள்ளத்துக்குள்ளாக பாவங்களோடு கூட நிற்பீர்களானால் அந்த பாவத்துக்கு பலியான இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்குவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர். எல்லோரும் என்ன சொல்லுமா? அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்காய் பலியான தேவனே, எங்களுக்காய் பலியாய் தொங்கின தேவனே, உம்மை போல யாரும் இல்லை. எல்லோரும் இணைந்து சொல்லுவோமா? நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. Hallelujah. Thank you Jesus. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவர். எங்களுக்காய் பலியாய் மாறின பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, உம்மை போல ஒருவரும் இல்லை. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள்ள பாவங்கள் நிறைந்திருக்கிறது. என்னோட வழியை நான் தீர்மானித்துக் கொண்டேன். மற்றவருடைய பேச்சுக்களுக்கு இணங்கி என்னோட வழியை நான் தீர்மானித்துக் கொண்டேன். எனக்கு நல்லது என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வாக்குகளை நம்பி என்னோட வழியை நான் திருத்தி கொண்டேன். அந்தபடியே செல்ல ஆரம்பிச்சு ஆண்டவர், பல சூழ்நிலைகளை உமக்கு பிரியமானதை செய்யாமல் ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன். ஆண்டவரே, இந்த வழியில் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றையிலிருந்து உமக்கு பிடித்ததை நான் செய்வேன். ஆண்டவரே, நீர் எதை விரும்புகிறீங்களோ அதை நான் செய்வேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்வேன், உமக்கு பிரியமானதை செய்வேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பலி என்றால் என்னன்னா, அவருக்கு பிடித்தது பலி. கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். அது உங்களுக்கு வேணா பிடிக்காமல் இருக்க, அந்த நாற்றமா இருக்கலாம், ஆனால் அது அவருக்கு நறுமணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேளையில ஒன்றை மாத்த நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். உங்க கண்களின் பார்வைக்கு அது நல்லதாய் தெரியலாம், உங்களுடைய செவிகளுக்கு அது உகந்ததாய் தெரியலாம், உங்க மனசுக்கு ரொம்ப பிடித்தமானதாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். உள்ளத்துக்குள்ளாய் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். நான் இனிமேல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன்.
கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்து முடிப்பேன். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்து முடிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, உன் உள்ளத்துக்குள்ளாய் ஒரு வாஞ்சை உருவாட்டும். அந்த வாஞ்சை என்னன்னா, ஆண்டவரே உமக்கு பிடித்ததை நான் செய்வேன், உமக்கு பிடித்ததை நான் செய்வேன், ஆண்டவரே உமக்கு பிடித்ததை நான் செய்வேன். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம். ராஜா, என்னோடு இணைந்து ஆண்டவரே இந்த புதிதாய் மாற்றுகிற தேவனோட ஆண்டவரே இந்த செய்திகளை நாங்கள் கேட்டு வருகிறோம். தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை புதிதாய் மாற்றி வருகிறீர், எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறீர். அப்பா, நீ செய்த எல்லா உதவிகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை புதிதாய் மாற்றுங்க, எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எங்களுடைய எல்லா ஆண்டவரே வழிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாய் தேவன் பேசுவீராக, ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரை பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளை இப்பொழுதே ஆசீர்வாதமாய் நாங்கள் மாற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்துக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை மேம்பட்டு ஆண்டவரே உமக்கு கிட்ட நாங்கள் இன்னும் அதிகமாய் சேர்வதற்கு தேவன் உதவி செய்வீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நீ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. விசேஷமாக நம்ம ஒரிசா மீட்டிங்காக அங்கே நடக்க போகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உள்ளத்தில் பேசுவானா, அதுக்காக நீங்கள் தாங்க முடியாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த உபவாசத்தில் பங்கு பெறுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாய் நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் தேவன் கிருபையாய் பதில் தருவார். நம்ம ஜெபிக்கிறதுனால நடக்காது, அது உங்களோட விசுவாசம் முக்கியமாய் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்களும் இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இணைந்து கூட ஒவ்வொரு மறுபடியும் நன்றி சொல்லி யூடியூப்ல இந்த லிங்க் இருக்கு, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.